தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். எடப்பா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாம் யாரையுமே ஓபிஎஸ்ஸால் கூட இருக்கவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ மனோஜ் பாண்டியன்லாம் எடப்பாடி நினச்சிருந்தா அதிமுகவில் தக்க வச்சுருக்கலாம். மனோஜ் பாண்டியன் மாதிரி இருக்கவங்கெல்லாம் போய் திமுகவில் சேர்றாங்கன்னா அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது முழுக்க எடப்பாடி தான் காரணம். எல்லாரையும் அவர் இங்கேருந்து வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கார். அதிமுகவோட ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருத்தர். மற்றவங்க வெளியில் அனுப்பப்படுறதுக்கும் செங்கோட்டையன் அனுப்பப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிமுகவின் அடையாளம்னா அது செங்கோட்டையன். அவரெல்லாம் வேறு கட்சியில் ஜீவிக்க முடியாது. கண்டிப்பாக இதை நினச்சி புலம்பலாம். அவருக்கு ஒரு 78-79 வயசு ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் அவர் இன்னும் மனம் உடைந்து போவார். ஜெயலலிதா கூட செங்கோட்டையனை ஓரம் கட்டியிருக்காங்க. ஆனால் அவருடைய டர்ஃபை அவங்க கை வச்சதில்லை. அவர் ஈரோடில் அவருடைய ஆட்களை அவங்க களை எடுத்ததில்லை. எடப்பாடியார் அதை செஞ்சுட்டார். அதனால தான் அவர் போர்க்குரல் எழுப்பினார். செங்கோட்டையன் கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி தான் செங்கோட்டையன். அது செங்கோட்டையனோட கருத்து. அது அவர் ஏதாவது ஆதாரம் இருந்தால் அவர் தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அப்படின்னா இத்தனை வருஷம் ஏன் இந்த சம்பவம் நடந்தது 2018 7 வருஷமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ எதுக்கு வாய் திறக்கிறாரு? அதான் பாமகக்குள்ளே இருக்க நெருக்கடி முத்துதுங்க. அது தேர்தல் நேரத்தில் இப்போ 2 பாமகவும், அப்பா பாமக புள்ள பாமக, ராம்தாஸ் பாமக, அன்புமணி பாமக. யார் எங்கே போகிறாங்க? அன்புமணி பிஜேபியோட போகணுன்றாரு. ராம்தாஸ் அங்கே போகிறாருன்றாங்க. சேர்த்துப்பாங்களான்னு தெரியல, இல்லை தனியாக நிற்க வச்சு ஆதரிப்பாங்களான்னு தெரியல. இந்த எலெக்ஷனில் பாமக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். கட்சி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, இனி எழ முடியாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகும் என்று தான் நான் கருதுகிறேன். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். தேவர் ஜெயந்தி விழா எதிர்பார்த்து முதலமைச்சர் போவார், அங்கே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அரசியல் ரீதியாக நிகழும் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் அதிமுகவில் செங்கோட்டையன் தினகரனோட சேர்ந்து போனது, ஓபிஎஸும் இணைஞ்சது டோட்டலாக செங்கோட்டையன் கட்சியை விட்டு ஒரு 45 கால ஒரு அரசியல் முடிவுக்கு வரக்கூடிய ஸ்டேஜுக்கு கட்சியை விட்டு முதல் முறையாக நீக்கப்பட்டுள்ளார் செங்கோட்டையன். அதற்கு பின்னால் செங்கோட்டையனுடைய அரசியல் வேற விதமாக ஒருங்கிணைப்பு முடிவு அப்படிங்கிறது எந்த இது நோக்கி போகும்? இப்போதைக்கு அவர் கதை ஓபிஎஸ் கதை தான் நினைக்கிறேன். ஒருங்கிணைப்புகள்லாம் இப்போ எடப்பாடி கை ஓங்கி இருக்குது. எல்லாரையும் ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையனை நீக்கிட்டாரு. நேற்று யாரோ ஜோக்கா மீம்ஸ் பார்த்தேன், டிசிஎஸ்ல நடக்கிற லே ஆஃபை விட ஏடிஎம்கேல நடக்கிற லே ஆஃப் அதிகமாக இருக்குது. கேலிக்குத்தாக போயிட்டுருக்குது ஏடிஎம்கேல. இப்போ இன்றைக்கி பாருங்கள், மனோஜ் பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்துருக்காரு. ஓபிஎஸ் கூட இருந்த எம்எல்ஏ பிஹெச் பாண்டியன் மகன் மனோஜ் பாண்டியன் போய் இன்று இணைஞ்சார் சேர்ந்துட்டார் திமுகவில். ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாம் யாரையுமே ஓபிஎஸ்ஸால் கூட இருக்கவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ மனோஜ் பாண்டியன்லாம் எடப்பாடி நினச்சிருந்தா அதிமுகவில் தக்க வச்சுருக்கலாம். அதான் டிடிவி தினகரன் அழகாக இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மனோஜ் பாண்டியன் மாதிரி இருக்கவங்கெல்லாம் போய் திமுகவில் சேர்றாங்கன்னா அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது முழுக்க எடப்பாடி தான் காரணம். எல்லாரையும் அவர் இங்கேருந்து வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கார். அவர் பதவியை கூட ராஜினாமா வேற ஈவினிங் பண்ணிட்டார். அது பண்ணி தான் அவனு, இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார். இது ரொம்ப அதிமுக பலவீனமான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது 3 தோல்விகளுக்கு பிறகு. செங்கோட்டையன் 53 ஆண்டுகள் அதிமுகவில் இருந்தவர். அதிமுகவோட ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருத்தர். மற்றவங்க வெளியில் அனுப்பப்படுறதுக்கும் செங்கோட்டையன் அனுப்பப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிமுகவின் அடையாளம்னா அது செங்கோட்டையன். அவரெல்லாம் வேறு கட்சியில் ஜீவிக்க முடியாது. கண்டிப்பாக இதை நினச்சி புலம்பலாம். அவருக்கு ஒரு 78-79 வயசு ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் அவர் இன்னும் மனம் உடைந்து போவார். செங்கோட்டையன் மாதிரி இருப்பவர்களால் வேறு கட்சியில் ஜீவிக்க முடியாது. நிச்சயமாக ஜீவித்திருக்க முடியாது வேறு கட்சியில். ஏன்னா அவங்களுடைய அடையாளமே அவர்கள் அதிமுக தான். ஜெயலலிதா இருந்தப்போ ஒவ்வொரு தடவை ஜெயலலிதா தோல்வி அடையும் போதும் ஒரு டீம் திமுக அதிமுகலேருந்து வெளியில் போய் தனி கடை விரிக்கும், கொஞ்சம் பேர் திமுக ஓடுவான். அந்த மாதிரிலாம் அவர் எப்பயுமே போனதே கிடையாது. அவர் தோல்வியோ வெற்றியோ, பதவி இருக்கோ இல்லையோ, வாழ்வோ தாழ்வோ அதிமுகலே இருந்தவர். அதாவது பதவி இல்லைன்னா அதிமுக விட்டு ஓடுறானுங்கல்ல. இப்போ ஒரு 8 மந்திரி திமுகவில் இருக்காங்க. அதிமுகலேருந்து போனவர்கள் 8 பேர் திமுகவில் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் அவர் போனதே கிடையாது எப்பயுமே. செங்கோட்டையன் நீக்கெல்லாம் உண்மையிலே வருத்தம் அளிக்கக்கூடியது. ஏன்னா அவர் மற்றவங்க போனதோட தனிப்பட்ட முறையில் எனக்கு கூட யார் எங்கே நீக்கினாலும் எனக்கு ஒன்றும் எந்த வருத்தமும் இருக்காது எந்த கட்சியிலையும். பட் செங்கோட்டையன் நீக்கம் ஒரு வருத்தத்தை கொடுத்தது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் கூட கட்சியை விட்டு போகல. 96 ஜெயலலிதாவோட 5 ஆண்டு கால அலங்கோல ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு கருணாநிதி முதலமைச்சரான பிறகு ஒரு 7-8 மந்திரிங்க ஜெயலலிதா பதவி ஆட்சியில் இருந்தவங்க தனியாக கடை விரிச்சாங்க.
அப்போல்லாம் கூட போகல. அவர் இப்படி போனால் வந்து கேஸ்லேருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா கூட இருந்த காரணத்தால் கைது செய்யப்பட்டார், சிறைக்கு அனுப்பப்பட்டார். அதற்கு கேஸ் வந்து ஜெயிச்சார். ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் அதிமுக விட்டு ஒரு கூட்டம் வெளியில் ஓடும். அப்படிலாம் ஒரு ஓடினவர் கிடையாது. அவரை எடப்பாடி நீக்கியது என்பது வருத்தம் அளிக்கிறது. ஆனால் எடப்பாடி வந்து என்ன சொல்லுவார், என்னோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணாருன்னுவார். ஜெயலலிதா கூட செங்கோட்டையனை ஓரம் கட்டியிருக்காங்க. ஆனால் அவருடைய டர்ஃபை வந்து அவங்க கை வச்சதில்லை. அவர் ஈரோடில் வந்து அவருடைய ஆட்களை வந்து அவங்க வந்து களை எடுத்ததில்லை. எடப்பாடியார் வந்து அதை செஞ்சுட்டார். அதனால தான் அவர் போர்க்குரல் எழுப்பினார். டெல்லியில் போய் அமித்ஷாவெல்லாம் பார்த்ததெல்லாம் அதோட விளைவு தான். எனவே பாலிடிக்ஸில் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது, வலியது எஞ்சும், அவ்வளோதான். அவர் தான் அதை பார்த்துக்கணும். வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறப்ப கூட வந்து மறுநாள் அந்த ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, எடப்பாடி வந்து கொடநாடு கொலை வழக்கில் A1 குற்றவாளின்னு சொல்லி எடப்பாடியின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு செய்கிறார். கட்சியில் உள்ள கலையாக நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத எடப்பாடி தரப்பில் இருந்துட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. எப்படி சார் பாருங்க சார்? இதெல்லாம் கொலை வழக்கில் பழி சுமத்துறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது இப்போ பேசுகிறாருன்னா அது அரசியல். இதில் நம்ம எந்த கருத்தும் சொல்ல முடியாது. நம்ம சொன்னோன்னா அது அவதூறு ஆகிடும். எந்த ஆதாரமும் என்கிட்ட கிடையாது. செங்கோட்டையன் வந்து கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி தான் A1னா என்கிட்ட எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. செங்கோட்டையன் அது செங்கோட்டையனோட கருத்து. அது அவர் ஏதாவது ஆதாரம் இருந்தால் அவர் தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அப்படின்னா இத்தனை வருஷம் ஏன் வந்து இந்த சம்பவம் நடந்தது 2018 7 வருஷமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ எதுக்கு வாய் திறக்கிறாரு? அல்லது இந்த 4 வருஷம் பதவி போன பிறகு வாய் திறந்துருக்கலாமே? இவரை கட்சியை விட்டு நீக்கணுன்னா இவ்வளோ பெரிய பழியை சுமத்துறாருன்னா அந்த பழிக்கான நம்பகத்தன்மை, அந்த குற்றச்சாட்டுக்கான நம்பகத்தன்மை என்பது மிக மிக குறைவுன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொலிட்டிக்கலி நீங்கள் அரசியல் ரீதியாக பேசலாமே ஒழிய கொலைப்பழி சுமத்துவது என்பது வந்து காழ்ப்புணர்ச்சி தான். தன்னை அதிமுக விட்டு தூக்கிட்டாங்களேன்ற காழ்ப்புணர்ச்சியில் அவர் பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே உங்ககிட்ட அந்த கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி தான் நம்பர் 1 A1ன்னா எந்த ஆதாரத்தில் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க? அப்படி ஆதாரம் இருக்குன்னா நீங்கள் அதை போலீஸில் கொடுங்க. இந்த ஞானோதயம் உங்களுக்கு எப்போ வந்தது? இப்போ தான் வந்ததா? அல்லது முதல்லே வந்ததுன்னா நீங்கள் ஏன் சொல்லாமல் வச்சுருந்தீங்க? ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ், அரசியல் ரீதியாக தூற்றப்படுகிற ஒரு வார்த்தை. இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, இதுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. தென் தமிழ்நாட்டில் முக்கியமாக கருதப்படக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கி வந்து அதிகமாக இருந்துச்சு. OPS தினகரன் சசிகலா வெளியேற்றத்திற்கு அப்புறம் வந்துட்டு அது பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொல்லிட்டு இருந்த டைமில் மனோஜ் பாண்டியன் ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அப்படிங்கிறப்போ மனோஜ் பாண்டியனும் போனது அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஒரு பெரிய அளவு வந்துட்டு பாதிப்பை அதிமுகவை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது, எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அப்படி தான் எனக்கு தோணுது. தனி மனிதர்களால் வந்து அங்கே பெரிய பாதிப்பு வரும்னு எனக்கு தோணலை. கட்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போகிறதால வந்துங்க திமுக என்ன லாபம்? இவங்களால ஏற்கனவே திமுகவில் தென் மாவட்டம் இதில் திருநெல்வேலியில் 4 கோஷ்டி 5 கோஷ்டியாக இருக்குது. இவர் வந்து திருநெல்வேலி தான் வரும் இல்லையா? இவரோட திருநெல்வேலி ஆலங்குளத்தில் தான் எம்எல்ஏவாக இருக்கிறார். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். அங்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஓடுதுங்க. ஸ்பீக்கர் ஒரு கோஷ்டி, ஆவடியப்பன் ஒரு கோஷ்டி, இன்னும் 2 கோஷ்டி இருக்குதுங்க. 4 கோஷ்டி என்னமோ இருக்குதுங்க. இவர் எந்த கோஷ்டியில் போய் சேருவார்? வேற தனியாக ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் தனியாக ஒரு ஆவர்த்தனம் தனி கச்சேரி பண்ணின்னு இருக்காரு அப்பாவு. ஆவடியப்பன் ஒரு தனி கச்சேரி. ஆல்ரெடி அருணா சைடுல இருந்து அவங்க சைடுல இருந்து ஒரு தனி அவங்களுடைய மகள் வந்துட்டு பூங்கோதை வந்துட்டு ஒரு பக்கம் 4 கோஷ்டி 5 கோஷ்டி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இருக்கு. இவரால திமுக என்ன லாபம்னு எனக்கு தெரியல. அண்ணா திமுக என்ன நஷ்டம்னு எனக்கு. எனவே ஒவ்வொருத்தரா இப்படி போறதால ஓவராலா வந்து அது பர்செப்ஷன்ல அடி வாங்கும். எடப்பாடி எல்லாரையும் இழந்துட்டு இருக்காருன்னா வந்து அது அதிமுக வாக்கு வங்கி யாரையும் விட்டு போவாதுன்றது வந்து அது உண்மைதான், நான் மறுக்கல. பட் தொடர்ந்து இப்படி நபர்கள் வெளியில் போகிறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் அதற்கு இப்பொழுது பதில் சொல்வது கடினம். போகிறது நல்லது இல்லைங்க, நீங்கள் எல்லாரையும் இழந்துட்டு இருக்கீங்கன்றது நல்லதில்லை. பட் அங்கே வெற்றி தோல்வியை பாதிக்கிற அளவுக்கு அதிமுக அது பாதிப்பை ஏற்படுத்துமானா அது தெரியல. அது இன்னும் எத்தனை பேரை நீக்க போகிறாரோ எடப்பாடி. ஏன்னா தன்னை வந்து ஒரு சர்வாதிகாரியாகவே கிட்டத்தட்ட அவர் இன்று மாறிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஜெயலலிதா கூட தன்னை விமர்சித்தவங்களெல்லாம் அரவணைச்சு உள்ளே சேர்த்தாங்க. இவர் முழுக்க அவங்களையெல்லாம் இன்றைக்கி வெளியில் அனுப்பிக்கிட்டு இருக்கார். ஸோ இது கட்சிக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் 10 ஓட்டு 20 ஓட்டு போச்சுன்னா 100 ஓட்டு 200 ஓட்டு போதுன்னா கூட பாதிப்பு தானே உங்களுக்கு. ஸோ இவர் மனோஜ் பாண்டியனால் பெரிய அளவில் ஒன்றும் அங்கே பாதிப்பு வராதுங்கிறது. ஆமாம். பட் இன்னும் இது ஓவராலாக பார்க்கும்போது இது என்ன, எத்தனை பேர் வெளியில் அனுப்பப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் லிஸ்ட்டு பெருகிக்கிட்டே போகுது இல்லை? நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிசிஎஸ் நடக்கிற லே ஆஃப் மாதிரி கட்சியில எல்லாரும் நீங்க வெளியில போட்டுக்கிட்டே அவரெல்லாம் கிடையாது. எதிர்த்துட்டானா உடனே வெளியில என்னது இது? மனோஜ் பாண்டியன் எல்லாங்க அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, அவர் டிடிவி சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அனுப்பியிருக்க கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணி உங்க எதிரி OPS சசிகலா தினகரன் மற்றவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே சேர்த்துருக்கலாமே. வைத்திலிங்கமோ இல்லை இவரோ மனோஜ் பாண்டியனோ மற்றவர்கள்லாம் அந்த கட்சியில் நீங்கள் வந்து போனது இங்கே எடப்பாடி சேர்த்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு தானங்க அவங்க அங்கே போயிருக்காங்க.
இல்லையா? அங்கே போகிற முடிவுன்றது, நான் இன்னொன்று சொல்கிறேங்க, ஒரு அதிமுக தொண்டன் அவன் எந்த கேரக்டர், எந்த விதமான தளத்தில் இருந்தாலும், எந்த ஸ்டேட்டஸ், எந்த ரேங்கில் இருந்தாலும் திமுகவுக்கு போகிறதுன்ற முடிவை வந்து ரொம்ப 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 ரேராக தான் எடுப்பான். அந்த முடிவு வந்து அவனுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு முடிவு, வேறு வழி இல்லை, கையெறி நிலைன்னுவாங்க. அப்படி ஒரு நிலையில் தான் எடுப்பானே ஒழிய சாதாரணமான அரசியல் அபிலாஷைகளுக்காக எடுக்க மாட்டான். எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும் உள்ள சகிச்சுக்கிட்டு தான் இருக்க பார்ப்பான். அப்போ கொத்து கொத்தா இந்த மாதிரி வெளியில் போகிறாங்க அல்லது போக வைக்கப்படுறாங்க, அனுப்புகிறாங்கன்னா அப்போ கட்சியில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதிமுகவில் இவ்வளோ பேர் வந்துட்டு வெளியேற்றம் ஒரு பக்கம் வந்து நடந்துட்டுனா, அவனுடைய கூட்டணியிலே வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு பாமகவுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே அப்பா மகனுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ அருள் வந்து வாழப்பாடி அருகே போகும் பொழுது அன்புமணி ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டார்னு அவர் சொல்கிறாரு. இந்த தாக்குதல் சம்பவங்களும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அதான் பாமகக்குள்ளே இருக்க நெருக்கடி முத்துதுங்க. அது தேர்தல் நேரத்தில் இப்போ 2 பாமகவும், அப்பா பாமக, புள்ள பாமக, ராம்தாஸ் பாமக, அன்புமணி பாமக, யார் எங்கே போகிறாங்க? அன்புமணி பிஜேபியோட போகணுன்றாரு, ராம்தாஸ் அங்கே போகிறாரு, திமுக போகிறாருன்றாங்க. சேர்த்துப்பாங்களான்னு தெரியல, இல்லை தனியாக நிற்க வச்சு ஆதரிப்பாங்களான்னு தெரியல. பாமக ஓட்டு மாட்டேங்குது. ஏற்கனவே அவங்க ஓட்டு பெரிய அளவில் விஜய் பக்கம் நகர்ந்துருக்குது. அது தெரியாமல் அப்பா மகனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாமக வாக்கு வங்கி ஏற்கனவே தாவேக்கா பக்கம் விஜய் பக்கம் நகர ஆரம்பிச்சிருச்சு. இதில் அப்பா மகன் சண்டை இன்னமும் வாக்கு வங்கியை சிதறடிக்கும். இந்த எலெக்ஷனில் பாமக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். கட்சி வந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, இனி எழ முடியாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகும் என்று தான் நான் கருதுகிறேன். அதிமுகவுடைய கூட்டணியில் தான் வந்து தேமுதிக வருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதிகபட்சம் அவங்க திமுக பின்னாடி போக மாட்டாங்க. ஆனால் அந்த எஸ்ஐஆர் இது நடக்கும் பொழுது தேமுதிக போய் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. 2 பக்கமும் தேமுதிக ஒரு ஃபார்மேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்ட்டையும் பேசுவாங்க. கட்சியில் எந்த பக்கம் அவங்களுக்கு வந்து அவர்கள் எதிர்பார்ப்பது கிடைக்கிறதோ அங்கே போவாங்க. அது ஓப்பனாக ஒரு விஷயத்தில் பாராட்டணும். வெளிப்படையாக எல்லாத்தையும் செய்கிற ஒரு கட்சி தேமுதிக. மறைமுகமாலாம் இல்லை, பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் 2 பேரோடையும் பேசுவாங்க. அதனால் அது அவங்க எந்த பக்கம் போக போகிறாங்கன்னு தெரியல. திமுக பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே திமுக பக்கம் போவதற்கு தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று இப்பொழுது தோன்றுகிறது. எனவே இப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பீகார் ரிசல்ட் வந்த பிறகு அமித்ஷாவின் அருள் பார்வை இந்த பக்கம் திரும்பும். அப்போ யார் எங்கே நிற்கிறாங்கன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.